இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 3வது டெஸ்ட் மேட்சுடைய டே 4 வெறித்தனமான ஒரு நாளா அமைஞ்சிருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டிங்ல இந்தியா கண்டிப்பா ஒரு 4 விக்கெட்டை விட்ட நிலைமையில கொஞ்சம் பயமுறுத்துற நிலைமையில விட்டுருக்காங்க டே எண்ட்ல. பட் அந்த ரிமைனிங் 6 விக்கெட் வச்சு நம்ம 150 ரன் வந்துட்டு கண்டிப்பா அடிச்சிருந்தலான்ற நம்பிக்கை நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்களை பண்ணோம் சூப்பரா அப்படின்றது வீடியோ ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். பாய்ஸ் கேர்ள்ஸ் மேட்ச் ஹை ஃப்ரம் பாலா. இந்திய அணியுடைய இந்த மாதிரி ஒரு டே 4 எப்படி கிடைக்கும் சொல்லுங்க. என்ன மாதிரி ஒரு டாமினன்ஸ், கம்ப்ளீட் டாமினன்ஸ். இப்படி வந்து இங்கிலாண்டை நம்ம ஒரு 192 ஆல் அவுட் ஆக்கும் அப்படிங்கறத வந்துட்டு யார் எதிர்பார்த்திருப்பா? நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோல டே 3 வீடியோல கண்டிப்பா 200 ரன்னுக்கு கீழே அடிச்சு அவுட் ஆகணும்னா வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 250 தான் போயிட்டா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி 200 கீழே நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே வந்து ஒரு நல்ல டார்கெட் கிடைச்சிருக்குது. பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியாவுடைய பேட்டிங்ல நம்ம இன்னொரு ஒரு 50-100 ரன் எக்ஸ்ட்ராவா அடிச்சிருக்கணும். நான் வந்து KL ராகுல் பத்தி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? KL ராகுல் அண்ட் ரிஷப் பண்ட் கொஞ்சம் அடிச்சிருந்தாங்கன்னா ஒரு லீட் கிடைச்சிருக்கும். அது இன்னைக்கு ப்ரூவ் ஆகுது. அந்த ஒரு 50-60 ரன்ஸ் அங்க கிடைச்சிருந்துச்சுன்னா இப்ப இன்னைக்கு டார்கெட்டுங்கிறது வந்து வெறும் ஒரு 130-140 முடிஞ்சிருக்கும் நமக்கு. பட் இப்ப டார்கெட் வந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிருக்குது 193 டார்கெட் அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு நம்ம எடுக்காம போனதுதான். பட் பரவாயில்ல, ஓகே ஃபைன். இந்த மிச்சக்கிற 6 விக்கெட் வச்சு என்ன பண்ணணுங்கிறது வந்து பாஸ்கி சார் சூப்பரா நமக்கு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிருக்கோம், ரீல்ஸ் இருக்குது, போய் பாருங்க. இந்த வீடியோட எண்ட்ல அதை நான் வந்து டேக் பண்ணி விடுறேன். பட் ஆனா பவுலிங்ல நம்ம பண்ண ஃபேண்டாஸ்டிக்கான விஷயங்கள் என்னென்ன அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1 முகமது சிராஜுடைய பாடி லைன் பவுலிங், அவருடைய இன்ஸ்விங்கிங் டெலிவரிஸ் உட்கார முடியல ஃபீல்டு எந்த இங்கிலாந்து பேட்ஸ்மேனாலையுமே. ஜாக் கிராலி ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் செஷன்ல தடுமாறினதெல்லாம் பார்க்க முடியல. 4 விக்கெட் ஃபர்ஸ்ட் செஷன்ல இந்தியாவுக்கு, அதுல 2 விக்கெட் முகமது சிராஜ் பென் டக்கெட்டை வந்துட்டு அந்த லாஸ்ட் டே ஹேங் ஓவர்ல இருக்கிறாரு அவர் டே 3 எண்ட்ல. நம்மள ரொம்ப பேசிட்டாங்கடா, அவனுங்களை வச்சு செய்யணும்டா அப்படின்னு சொல்லி அந்த பால் கொஞ்சம் ஸ்கிட் ஆகி வேகமா வந்துருச்சு. அவர் அதுக்குள்ள கொஞ்சம் பெருசா அடிக்க ஆசைப்பட்டு பும்ராட்ட கேட்ச கொடுக்குறாரு வந்துட்டு மிடான்ல. சோ அது வந்து ஓப்பனிங் பண்ணி விட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒல்லி போப்போ எடுத்த விக்கெட் எல்லாம் வந்து ஆசம். ஒரு LBW கிடைக்குது ஒல்லி போப்புக்கு. முகமது சிராஜ் இன்ஸ்விங்கிங் போடுறாரு. அதுக்கு முன்னாடி அத்தனை அப்பீல் கிடைக்கல. இந்த அப்பீல் கிடைச்சே ஆகுண்டான்னு சொல்லி அப்பீல் பண்றாரு. நாட் அவுட்ன்றாங்க. சுப்மன் கில் இவங்களும் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி கடைசியில அவுட்னு கொடுக்குறாரு பாருங்க. இந்த ரிவ்யூல போய் பால் வந்து ஹிட்டிங் தி ஸ்டம்ப்ஸ் வெறித்தனமான ஒரு விக்கெட்டா மாறுது. சோ இந்த 2 விக்கெட் விழுந்த உடனே தான் 3வது விக்கெட்டை யார் வாங்கி கொடுக்குறா அப்படின்னா ஜாக் கிராலியோட நிதிஷ்குமார் ரெட்டியோட பவுலிங் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஏற்கனவே பும்ராவும் சிராஜும் சேர்ந்து ட்ரபிள் பண்ணி சாவச்சிட்டாங்க ஜாக் கிராலிய. பவுன்ஸ் ஆகுது, இதாகுது, அதாவது எசக்கு பசக்கா வருது. ரொம்ப இதுல இருக்கிறாரு ஜாக் கிராலி, தடுமாறி நிற்கிறாரு. சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 48 பால் ஃபேஸ் பண்ணிட்டாரு, 22 ரன் தான் அடிச்சிருக்காரு. அவருக்கு இன்னும் அடிக்கணும் போது இந்த ஓவர் நிதிஷ்குமார் ரெட்டி ஓவர். சரி ஓகே நம்ம டிரைவுக்கு போலாம், நிதிஷ்குமார் ரெட்டி தானே சொல்லிட்டு போறாரு. பட் ஆனா ஏற்கனவே இவர் எட்ஜ் பண்ணி இந்த கல்லியில ரன்ஸ் போயிட்டு இருந்துச்சு ஒரு 2-4. சுப்மன் கில் சூப்பரான ஒரு கேப்டன்சி பண்றாரு. ஒரு பக்கத்துல கல்லி பக்கத்துல ஒருத்தர் போறாரு, நீ நில்லு போ அப்படின்னு சொல்லி. அதுதான் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அழகான ஒரு கேட்ச். ஏன்னா இவர் போன டிரைவ் நேரா அவருடைய அந்த பழைய ஸ்பாட்லயே போய் கேட்ச் மாறுது. சோ சூப்பர் ஃபீல்ட் செட்டிங் அண்ட் பிளான் ஃப்ரம் நம்மளுடைய இந்தியன் டீம். அந்த 3வது விக்கெட் ஜாக் கிராலியோடு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹாரி புரூக்கும் ஜோ ரூட்டும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுறாங்க. இங்கதான் டர் ஆகுது கொஞ்சம். என்னடா அவங்க ரொம்ப ஜாஸ்தியா போய்க்கு இருக்காங்களே அப்படின்னு பார்த்துனே இருக்கும்போது இந்த இடத்துல நம்மளுடைய ஹாரி புரூக் சூப்பரா அவுட் ஆக்குறாரு ஆகாஷ் தீப். இதுக்கு முன்னாடி நம்ம பும்ராவே கூட இவர் என்ன பண்ணாருன்னா இந்த பின்னாடி போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஸ்கூப்பு அடிச்சு சாவச்சிட்டு இருந்தாரு. இப்ப என்ன பண்றாரு இந்த ஆகாஷ் தீப் நல்லா வந்து ஃபுல் லென்த்ல பாலை இறக்கிறாரு உள்ள, கிட்டத்தட்ட கால் கிட்ட இறக்கிறாரு பாலை. இவர் வழக்கம் போல குட் லென்த்ல வரும், நம்ம தட்டி விட்டுறலான்னு பார்த்து ஸ்வீப் மாதிரி போறாரு. பட் ஆனா இந்த போல்டு சூப்பர் பவுலிங் அண்ட் பிளான் ஃப்ரம் ஆகாஷ் தீப் அண்ட் இந்தியன் டீம் ஓவரால். சோ இது வந்து ஒரு அருமையான விக்கெட். இப்ப இந்த இடத்துல 87 for 4 அப்படின்னு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப் மறுபடியும் உருவாகுது பிட்வீன் ஜோ ரூட் அண்ட் பென் ஸ்டோக்ஸ். இதுதான் வந்து மேட்ச். எனக்கெல்லாம் வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. ஐயோ 250 போயிட்டாங்கன்னா சத்ருவமே, நம்ம என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா பேக் டு பேக் ஒரு 10 ரன் வித்தியாசத்துல ஒரு 4 ஓவருக்குள்ள 2 விக்கெட் திரும்ப அடுத்தடுத்து விழுது. அதுல 1 நம்மளுடைய ஜோ ரூட் ஸ்வீப்புக்கு போறாரு நம்மளுடைய வாஷிங்டன் சுந்தர். அங்கதான் என்ட்ரி ஆஃப் வாஷிங்டன் சுந்தர். இன்னைக்கு மேட்சை எப்படி ஸ்டார்டிங் முதல் செஷன்ல வந்து ஒரு 4 விக்கெட் எடுத்து கொடுத்து இவர் நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்துட்டு லீட் பண்ணாங்களோ, மிக முக்கியமா செகண்ட் செஷன்ல அந்த 2 விக்கெட்டை எடுத்தாரு பாத்தீங்களா நம்மளுடைய இந்தியன் டீம். அதுக்கப்புறம் தேர்ட் செஷன்ல கம்பேக் வருது. இங்கதான் வாஷிங்டன் சுந்தருடைய அந்த என்ட்ரி இந்த 2வது 3வது செஷன்ல தான் வருது. வாஷிங்டன் சுந்தர் என்ன பண்றாரு அந்த 2வது செஷன்ல அற்புதமா 2 விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. 1 ஹாரி புரூக், பென் ஸ்டோக்ஸ், இன்னொன்னு ஜேமி ஸ்மித். 2 பேர் குவிக் சக்சஷன்ல டக்குன்னு எடுக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்குது. பென் ஸ்டோக்ஸ் அதுக்கப்புறமா எடுத்த தேர்ட் செஷன்ல. பட்
ஜோ ரூட் அண்ட் ஜேமி ஸ்மித்துடைய விக்கெட். ஒருத்தர் ஸ்வீப்புக்கு போறாரு, ஒருத்தர் போல்ட். வெறித்தனம். வாஷிங்டன் சுந்தர் அங்கதான் கேம் ஓபன் பண்ணி கொடுக்குறாரு. 164க்கு 6ங்கும் போது இப்ப ஏன்டா நம்ம 200 ரன்னுக்கு முன்னாடி இவங்களை 4 விக்கெட் எடுக்க முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை இந்தியாவுக்கு வருது. லஞ்ச முடிச்சு திரும்ப வராங்க, டீ செஷன் பிரேக்க முடிச்சு திரும்ப வராங்க. தேர்ட் செஷன்ல எடுத்த உடனே விக்கெட் கிடைக்குது. கொஞ்ச நேரத்துல பென் ஸ்டோக்ஸோடைய விக்கெட். எஸ், பென் ஸ்டோக்ஸ் அவுட் ஆக்கின உடனே இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இங்க கிரியேட் ஆகுது. பிகாஸ் 8, 9, 10 ஏன் நம்ம சீக்கிரம் ரீட் பண்ண முடியாதுன்னு. அதே மாதிரி ஒரு 10 ரன் கேப்புக்குள்ள அந்த 8, 9, 10 விக்கெட் டக்குன்னு விழுது. ஜஸ்பிரித் பும்ரா 2 விக்கெட் எடுத்து முடிச்சாரு. 2 போல்டு அவுட்ஸ்டாண்டிங். கிறிஸ் வோக்ஸ் அண்ட் பிரைடன் கார்சேவை நம்ம சாதாரணமா இட போட்ட முடியாது. பிகாஸ் 2 பேரும் இந்த சீரீஸ்ல திடீர் வந்து ரன்களை 30 ரனுக்கு மேல அடிச்சு கொடுத்து நம்மளை சாவச்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட 2 பிளேயர்ஸ், காசேனா ஆஃப் செஞ்சுரி வேற ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அப்படிப்பட்ட 2 பிளேயர்ல ஒருத்தர் வந்துட்டு நம்மளுடைய பும்ரா வந்து 2 பேரையும் அவுட் ஆக்குறாருங்கும் போது அவ்வளவுதான், மேட்ச் கைக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல வெறும் 2 விக்கெட் தான் டக்குன்னு எடுத்து கொடுக்குறாரு பும்ரா. அடுத்து இவர் ஒரு விக்கெட் முடிஞ்சு போச்சு. 192க்கு ஆல் அவுட். இப்போ 193 அப்படின்ற இடத்துல தான் இந்தியா இந்த 4 விக்கெட்டை விட்டது கொஞ்சம் வருத்தமாயிருச்சு வெறும் 58 ரன்னுக்கு. ஏன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஷார்ட் பால் தான் போடுவாருன்னு பாஸ்கி சார் மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணாரு 2வது டெஸ்ட் மேட்ச் முடிவில். அதே மாதிரி ஒரு ஷார்ட் பாலை போடுறாங்க, அவுட். தலைமை ரொம்ப வேகமா வருது. அந்த ஸ்பீடுக்கு இவர் கேஜே பண்ணாம எங்கேயோ ஆடுறாரு. அது எட்ஜ் ஆகி டாப் எட்ஜ், கீப்பர் கேட்ச். அடுத்து கருண் நாயர் அவர்கள் நல்லா தான் 2 பவுண்டரியை போட்டு இருந்தாரு. LBW. சுப்மன் கில்லு நேரா ஒரு ஷார்ட் ஸ்ட்ரைட் டிரைவ் வழக்கம் போல ஸ்டைலா ஆட பாக்குறாரு. பால் இன்கமிங். LBW. ஆகாஷ் தீப் நைட் வாட்ச்மனா உள்ள வந்தாரு. பென் ஸ்டோக்ஸ் லாஸ்ட் ஓவர்ல லாஸ்ட் பால் ஆஃப் த டே போல்டாக்கி அனுப்பி விட்டார். இப்போ ஸ்ட்ரைக்ல இருக்கிறது யாருன்னா KL ராகுல். மிகப்பெரிய ஒரு இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு காத்துக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு. ஏன்னா KL ராகுலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இவர் ஆடினது இந்த 47 பால்ல 33ன்றது சூப்பர். இந்த இடத்துல இவரும் ரொம்ப பொறுமையா ஆடி இருந்தாருன்னா 25க்கு 4 விக்கெட்ன்ற மாதிரி ஆயிருந்திருக்கும். பட் ஆனா நல்ல பவுண்டரிஸ் நேரம் பார்த்து கரெக்டா அடிச்சுனே இருக்க போக இப்ப நமக்கு ஒரு 58 ரன் அட்லீஸ்ட் கிடைச்சிருக்கு. 135 runs to win from 90 overs. 90 overs கையில இருக்குதுன்னு பொறுமையா ஆடினா இந்த பிட்ச்ல ஜெயிக்க முடியாதுன்னு பாஸ்கி சார் சொல்றாரு. வேகமா ஆடணும். எப்படி KL ராகுல் ஆடுறாரோ அதே மாதிரி இன்னும் கூட அக்ரெசிவா ரிஷப் பண்ட், நிதிஷ்குமார் ரெட்டி மேட்சஸ் கையில் எடுத்து ஆடணும் அப்படின்னு சொல்லி வீடியோ சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவை பாருங்க. சோ டே 5ல நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ண போறோம் அப்படின்றத நீங்களும் சொல்லுங்க உங்களுடைய வீடியோஸ் கமெண்ட் செக்ஷன்ஸ். இன்னும் சூப்பரான வீடியோலாம் உங்களுக்கு பாக்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் பாலம். ஓகே பாய்.